அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பங்குனி உத்திர நாளில் இந்த 6 விஷயங்களை செய்தால் முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும்னு சொல்லலாம். அது எந்த மாதிரியான விஷயம் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பண்ணுங்க. முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்றாக சொல்லப்படுவது பங்குனி உத்திரம் என்று சொல்லலாம். இந்த நாளில் ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்தும் பால்குடம் ஏந்தி வந்தும் முருகப்பெருமானை வழிபடுவது வழக்கமாக இருந்து வருகிறது. அதே போல் பங்குனி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்றாக சொல்லப்படுவது பங்குனி உத்திரம் என்று சொல்லலாம். அதாவது பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணையும் நாளே பங்குனி உத்திரமாக கொண்டாடப்படுகிறது. இது பல தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாளாகவும் பங்குனி உத்திரம் கருதப்பட்டாலும் இது தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உரிய முக்கிய விரத நாளாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதால் திருமணம் உள்ளிட்ட மங்கள நிகழ்ச்சிகள் தடையின்றி நடைபெறும் என்பது ஐதீகமாகவும் சொல்லப்படுது. இல்லாமல் முருகன் தன் தந்தை சிவபெருமானின் அறிவுரையின்படி தெய்வானையை மனம் முடித்து கொண்டார் என்றும் சொல்லலாம். இந்த திருமணம் பங்குனி உத்திரம் நாளில்தான் நடைபெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல ராமாயண காவியத்தில் வரும் ராமர் மற்றும் சீதை தேவியின் திருமணம் இந்த நாளில்தான் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. அதே போல பார்வதியை மனம் முடித்த சிவபெருமானின் திரு கல்யாணமும் பங்குனி உத்திர நாளன்றுதான் நடைபெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. உத்திரம் என்பது மிகவும் முக்கியம் வாய்ந்த திருநாளாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நாள் காதல், திருமணம் மற்றும் தெய்வீக மகிமை ஆகியவற்றை குறிக்கிறது என்றும் சொல்லலாம். அதே போல பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் இந்த திருநாள் பல்வேறு தெய்வங்களின் திருமணங்களுடன் தொடர்புடையதாகவும் சொல்லப்படுகிறது. அதனால் இந்த நாளில் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்றும் சொல்லலாம். அதே போல திருமணம் ஆனவர்களும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடலாம் என்றும் கூறப்படுகிறது. 2025ஆம் ஆண்டில் பங்குனி உத்திர திருநாள் ஏப்ரல் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று வருகிறது. அதே போல் ஏப்ரல் 10ஆம் தேதி பகல் 2:07 மணிக்கு திதி தொடங்கி ஏப்ரல் 11ஆம் தேதி மாலை 4:11 மணி வரை திதி இருக்கிறது என்றும் சொல்லலாம். ஆனால் ஏப்ரல் 12ஆம் தேதி காலை 4:13 மணிக்கு தொடங்கி ஏப்ரல் 13ஆம் தேதி காலை 6:03 மணி வரை பௌர்ணமி திதியும் இருக்கிறது. இருந்தாலும் பங்குனி உத்திரம் என்பது நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடப்படும் விரத நாள் என்பதால் உத்திர நட்சத்திரம் வரும் ஏப்ரல் 11ஆம் தேதியே பங்குனி உத்திர நாளாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு விரதம் இருக்க வேண்டும் என்றும் சொல்லலாம். அதே போல பங்குனி உத்திர நாளில் முக்கியமான 6 விஷயங்களை செய்தால் பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது ஐதீகமாகவும் சொல்லப்படுகிறது. போல பங்குனி உத்திர நாளில் கோவிலுக்கு சென்று சிவன், பார்வதி அல்லது முருகன் தெய்வானையை வழிபடுவது ரொம்பவே நல்லதாகும். அங்கு நடக்கும் திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொள்வதால் செல்வ வளம், மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை, தெய்வீக அருள் ஆகியவை பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லலாம். அதே போல கோவிலில் சென்று இறை நாமங்களை ஜெயிப்பது மிகவும் சிறப்புக்குரியதாகவும் சொல்லப்படுகிறது. உத்திர நாளில் கோவில்களில் நடக்கும் அபிஷேகத்திற்கு வேண்டிய பால், தேன், தயிர் போன்ற பொருட்களை வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லதாகும். இதனால் தெய்வங்களின் மனம் குளிர்ந்து நாம் வேண்டும் வரங்களை அளிக்கும் என்றும் சொல்லலாம். அதே போல தெய்வ அபிஷேகங்கள் செய்வதால் கர்மாக்கள், பாவங்களில் இருந்து விடுபட்டு மறுபிறவி இல்லாத நிலை ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது. போல பங்குனி உத்திர நாளில் காவடி எடுப்பது மிகவும் விசேஷமானதாக சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் முருகனுக்கு காவடி எடுப்பதால் முருகப்பெருமானின் பரிபூரண அருளை பெற முடியும் என்றும் சொல்லலாம். அதே போல தெய்வ சிந்தனையுடன் பக்தி பாடல்களை பாடிக்கொண்டு தோளில் காவடி எடுத்து வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் மனச்சுமைகள் அனைத்தும் முருகப்பெருமான் போக்கிவிடுவார் என்றும் கூறலாம். போல பங்குனி உத்திர நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை நோக்கி மந்திர ஜபம் செய்வது மற்றும் தியானம் செய்வது ஆகியவற்றை செய்வதன் மூலம் சிறப்பான பலன்களை பெற முடியும் என்றும் சொல்லலாம். அதே போல உடலும் மனமும் தூய்மையாகி நம்மால் தெய்வத்துடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தெய்வீக அருளால் கடந்த காலங்களில் செய்த தவறுகள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்றும் கூறப்படுகிறது.
போல பங்குனி உத்தர நாளன்று கோவில்களில் நடக்கும் பூஜைகளுக்கு பூ, பழங்கள், தேங்காய், விளக்கு ஆகியவற்றை வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லதாகும். இது இறைவனை சரணடைவதை குறிக்கிறது என்றும் சொல்லலாம். அதே போல ஏழைகளுக்கு உணவு, உடை, தேவையான பண உதவி ஆகியவற்றை செய்வதன் மூலம் கெட்ட கர்மக்கள் அனைத்தும் விலகும் என்றும் சொல்லப்படுகிறது. போல இந்த நாளில் மந்திர ஜபம் செய்வது, புனித நூல்களை படிப்பது, தெய்வீக கதைகளை கேட்பதும் புண்ணியமான பலன்களை தரும் என்றும் சொல்லலாம். குறிப்பாக திருப்பாவை, திருவெண்பாவை, கந்த புராணம் உள்ளிட்ட தெய்வீக நூல்களை படிப்பது சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் குறிப்பிட்ட தெய்வத்திற்குரிய மந்திரங்களை அன்றைய நாளில் ஜெயிப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் கூறப்படுகிறது. பங்குனி மாதத்தில் வருகின்ற உத்திர நட்சத்திரத்துக்கு என்று தனி சிறப்பு இருக்கிறது என்று சொல்லலாம். இந்த நாளில்தான் பக்தர்கள் முருகனுக்கு தேர் இழுத்தும் அபிஷேகம் செய்தும் அவர்களது நேர்த்திக்கடனை செலுத்துவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. போல பங்குனி உத்தரம் என்றதும் நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது முருகப்பெருமானுக்குரிய விரத நாள் என்பதுதான். அதே போல தமிழ் மாதங்களில் 12வது மாதமாக பங்குனியும், நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரமாக உத்திரம், இவை இரண்டும் சேரும் நாள்தான் பங்குனி உத்திரம் என்றும் சொல்லப்படுகிறது. அனைத்து மாதங்களிலும் உத்திர நட்சத்திரம் வருகின்றது. ஆனால் பங்குனி மாதத்தில் வருகின்ற உத்திர நட்சத்திரத்துக்கு என்று தனி சிறப்பு இருக்கிறதாம். அதே போல 12 மாதங்களில் வரும் பௌர்ணமிக்கு என்று தனித்தனி சிறப்புகள் இருக்கிறது என்று சொல்லலாம். இது வைகாசி பௌர்ணமி நாளை விசாகம் என்றும் சொல்கிறோம். அதே போல தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை தைப்பூசம் என்றும், பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை பங்குனி உத்தரம் என்றும் கூறுகிறோம். சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி என்றும் அழைக்கப்படுகிறது. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திருவண்ணாமலை தீபம் என்றும், மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மார்கழி பௌர்ணமி, திருவாதிரை என்றும் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமி நாளையும் விரத நாட்களாக கொண்டாடி வருகிறோம். மட்டுமில்லாமல் பங்குனி மாதம், தை மாதம், வைகாசி மாதம் உள்ளிட்ட பல மாதங்களில் வரும் பௌர்ணமி முருகப்பெருமானுக்குரிய விரத நாட்களாகவும் சொல்லப்படுகிறது. நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரம் உத்திரம் என்றும் சொல்லலாம். எனவே 12 கை வேலனுக்கு சிறப்பான தினமாகவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. அதே போல அநேகமான முருகன் கோவில்களில் இந்த நாளில் வருடாந்திர திருவிழாக்கள், மகா உற்சவம் நடைபெறுகிறது என்றும் சொல்லலாம். அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி முருகப்பெருமானை வணங்குவது ரொம்பவே நல்லதாகும். அதே போல அன்று முழுவதும் கந்த சஷ்டி கவசம், திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ் போன்றவற்றை பாராயணம் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம். போல வேலையில் இருப்பவர்கள் இவ்வாறு கடைபிடிக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை. ஓம் சரவண பவா என்னும் மந்திரத்தை நாள் முழுவதும் உச்சரிக்க வேண்டும். அப்படி உச்சரிப்பதன் மூலமாக அது இறைவனையே நினைத்து கொண்டு இருக்கும் என்றும் சொல்லலாம். அதனால் மனம் செம்மை அடையும் என்றும் கூறப்படுகிறது. அன்று ஒருவேளை மட்டுமே உணவை எடுத்துக்கொண்டு விரதத்தை தொடங்கலாம். அதே போல வயதானவர்கள், உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் பால், பழம் போன்றவற்றை உண்ணலாம். பங்குனி உத்தர நாளில் நாள் முழுவதும் விரதம் இருந்து மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். அதே போல அருகில் முருகன் கோவில் இல்லை என்றால் சிவன் அல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். அதே போல பங்குனி உத்தர நாளில் சிவனை கல்யாண சுந்தரமூர்த்தியாக நினைத்து விரதத்தை தொடங்கலாம். இந்த விரதம் இருந்துதான் தேவர்களின் தலைவன் இந்திரன் இந்திராணியையும் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவையும் திருமணம் செய்து கொண்டார் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல தன் நாவில் சரஸ்வதி இருக்கும் வாய்ப்பை பெற்றதும், சந்திரன் 27 கன்னிகளை மனைவியாக அடைந்ததும் இந்த விரதத்தை கடைபிடித்துத்தான் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல காளையர்களும் இந்த விரதத்தை கடைபிடித்து தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை அடையலாம் என்றும் சொல்லப்படுகிறது. போல இவானவன் தன் மகள் பார்வதியை சிவனுக்கு திருமணம் செய்ய தேர்ந்தெடுத்ததும் இந்த நாளில்தான். அதே போல காஞ்சியில் காமாட்சி அம்மன் ஆற்று மணலை சிவலிங்கமாக பிடித்து வழிபட்ட சிவனின் அருளை பெற்றதும் இந்த நாளில்தான் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடந்ததும் பங்குனி உத்தர நாளில்தான் என்றும் கூறலாம். ராமன் சீதை திருமணம், லட்சுமணன் சதுர்கணன் ஆகியோரின் திருமணமும் பங்குனி உத்தரத நாளில்தான் நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது. அதே போல இடும்பன் மூலம் காவடி தூக்கும் பழக்கம் ஆரம்பித்ததும் இந்த நாளில்தான் என்றும் சொல்லலாம்.
ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்மோட சேனலை பாருங்கள். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக்